புனிதமாக கருதப்பட வேண்டிய மரணத்தின் பின்பு மறுபிறப்பு என்பது உண்மையானதா என்பதனை அறிவதில் பலருக்கும் ஆர்வம் இருக்கலாம். பூதவுடல் அழிகின்றது, ஆத்மா என்றுமே அழியாது, அது மறுபிறவி எடுக்கும் என பகவத்கீதையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மதங்களும் அதனை வலியுறுத்துகின்றன. ஞானிகள், யோகிகள், சித்தர்கள், மகா முனிவர்கள் யாவரும் ஆத்மாவின் தொடர்ச்சி பற்றி குறிப்பிட்டுள்ளனர். இந்து மதத்தவர்கள் மட்டுமல்லாது உலகம் வாழ் பல்லின மக்களும் அதனை அதீதமாக நம்புகின்றனர். எப்படி நம்புவது? அறிவியல் ரீதியாக ஆராய்ந்து விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளின் முடிவுகள் ஏதாவது உள்ளதா என்பதே பலரின் கேள்வி. முற்பிறப்பில் நான் யார் என்பதனை பிறந்து 3 தொடக்கம் 5 வயதிற்கும் இடையில் மழலை மொழி பேசத் தொடங்கும் எங்கேயாவது சில குழந்தைகளிடமிருந்து திடீரென்று அவர்களுக்குள் உருவாகும் கனவுகள், தெளிவு பண்ண முடியாத நிலைமையில் உள்ள அவர்களின் பயங்கள் அல்லது சில சுபாவங்கள், பின்னோக்கி செல்லும் அவர்களின் சிந்தனை பார்வைகள், அவைகள் பற்றி அவர்களின் மழலை மொழியில் உதிர்க்கும் சில சம்பவ கதைகள் போன்ற நிலைமையில் உள்ள குழந்தைகளை தேடி அமெரிக்காவின் வெர்ஜினா பல்கலைக்கழகத்தின் உளவியல் மருத்துவ பேராசிரியர் டாக்டர் இயன் ஸ்டீவன்சன் தலைமையில் ஓர் ஆராய்ச்சி குழுவினர் சுமார் 40 வருடங்களாக உலகின் பல நாடுகளுக்கும் நேரடியாக சென்று தங்கள் தீவிர ஆய்வுகளை மேற்கொண்டனர். இயன் ஸ்டீவன்சன் ஆன்மீக உலகியல் என்ற துறையில் நம்பிக்கையுள்ளவர். அமெரிக்காவின் வெர்ஜினா பல்கலைக்கழகத்தின் உளவியல் மருத்துவ பீடத்தில் முற்பிறப்புகள் பற்றி ஆய்வு செய்யும் விசேட பிரிவு ஒன்று அவரால் ஆரம்பிக்கப்பட்டு இன்றும் தொடர்ந்து இயங்கி வருவதனை காணலாம். இப்படியாக கடந்த பல வருடங்களாக பல நாடுகளுக்கும் அவர்கள் பல குழுவாக சென்று தங்களின் முற்பிறப்புகள் பற்றிய கதைகள் சொல்லும் சுமார் 3000க்கும் மேற்பட்ட குழந்தைகளை நேரடியாக பார்த்து பல தகவல்களை சேகரித்து அவைகள் யாவும் உண்மையானதா என்பது பற்றி நீண்டதொரு ஆய்வுகள் நடாத்தி பல நூல்களை வெளியிட்டுள்ளனர். சுமார் 225 மறுபிறவி நிகழ்வுகளை தேடி கண்டறிந்துள்ளனர். இலங்கை, இந்தியா உட்பட பல நாடுகளில் பல இன மக்களை மொழிபெயர்ப்பாளர்களின் உதவிகளுடன் சுமார் 3000க்கும் மேற்பட்ட பல குழந்தைகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தவர்களை நேரடியாக களத்தில் நின்று எதிர்கொண்டு அவை பற்றி தங்கள் ஆராய்ச்சிகளை அவர்கள் மேற்கொண்டிருந்தாலும் சிலவற்றினை மட்டுமே அவர்கள் நம்ப தகுந்ததொரு ஆதாரமாக அவர்களின் ஆய்வு கட்டுரைகளில் குறிப்பிட்டுள்ளனர். இவற்றையெல்லாம் மறுபிறப்பு உயிரியல் என்ற 2268 பக்கங்கள் கொண்ட 2 புத்தகங்களில் விவரித்துள்ளார். எல்லா குழந்தைகளுக்கும் தங்களின் முற்பிறப்பு தொடர்பான நினைவுகள் வருவதில்லை. குழந்தையொன்று 4 தொடக்கம் 5 வயதினை கடந்துவிட்டால் அவர்களின் முற்பிறப்பு நினைவுகள் மறந்து போய்விடும் என அவர்களின் ஆராய்ச்சிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சரி, இனி மறுபிறப்பு தொடர்பாக ஆங்கிலத்தில் வெளியான அவர்களின் ஓர் ஆராய்ச்சி நிகழ்வு ஒன்றிற்கு வருவோம். அமெரிக்காவில் பிறந்த ஜேம்ஸ் லீனிங்கர் என்ற குழந்தை தமது முற்பிறப்பு பற்றி செய்கைகள், நடத்தைகள், வார்த்தைகளில் வெளிக்கொணர்ந்திருந்தது. இது 2ஆம் உலக மகாயுத்தத்தில் நடந்த ஓர் மரணம். பசிபிக் சமுத்திரத்தில் தரித்து நின்ற பாரிய அமெரிக்க யுத்த தாங்கி கப்பலில் இருந்து போர் விமானம் ஒன்றினை எடுத்து சென்ற 21 வயதான திரு ஜேம்ஸ் கன்ஸ்டன் எனும் விமானப்படை போர் வீரன் ஒருவன் ஜப்பானிய படை வீரர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டு காணாமல் போகின்றான். அன்று ஜப்பானிய படை வீரர்களால் கொல்லப்பட்ட அமெரிக்க போர் விமான படை வீரனின் ஆத்மா மீண்டும் சுமார் பல ஆண்டுகளின் பின்பு ஏப்ரல் மாதம் 10ஆம் திகதி 1998 அமெரிக்காவின் இன்னொரு இடத்தில் மறுபிறவி எடுத்துள்ளது என்பது இங்கு ஆராய்ச்சியாளர்களால் குறிப்பிட போகும் கதையாகும். இந்த சம்பவம் பல்கலைக்கழக மருத்துவ ஆராய்ச்சியாளர் டாக்டர் ஜிம் துக்கர் தலைமையில் ஒரு குழுவினர் களத்தில் நின்று ஆய்வு செய்து அது உண்மையான மறுபிறப்பு என்பதனை தங்களின் பல ஆராய்ச்சி நூல்களில் தெளிவுபடுத்தியுள்ளனர். இந்த நிலையில் ஸ்டீவன்சன் பிப்ரவரி மாதம் 2007 இந்த உலகை விட்டு மறைந்தார். இவர் விட்டு சென்ற மறுபிறப்பு ஆராய்ச்சி பணியை அமெரிக்காவில் உள்ள UVA மருத்துவமனை மைய மனநலத்துறை பணியாற்றும் இணை பேராசிரியரான மருத்துவர் ஜிம் டாக்டர் தொடர்ந்து வருகின்றார்.
உயிர் அல்லது ஆன்மா தனது தற்போதைய உடலை துறந்த பிறகு மற்றொரு உடலில் மீண்டும் பிறக்கும் என்பது எமது சமய மற்றும் தத்துவ கொள்கையாகும். மறுபிறப்பு தொடர்பில் நாங்கள் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் பல்வேறு சம்பவங்களை சிலர் சொல்ல கேட்டும் பத்திரிகைகளில் கட்டுரைகளாகவும் படித்திருப்போம். கூடுதலாக அவல சாவுகளை அடைந்தவர்களோடு தொடர்பு படுத்தி இப்படியான தகவல்கள் வெளியாவதுண்டு. இயன் ஸ்டீவன்சன் தனது ஆய்விலும் மறுபிறப்பு தொடர்பில் பேசிய 70% குழந்தைகள் அகால மரணம் அடைந்தவர்கள் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் தனது நூலில் இலங்கையில் நடந்த சம்பவம் ஒன்றையும் விவரித்துள்ளார். கட்டராக்கம்மா என்ற ஊரில் 3 வயதான குழந்தையொன்று தனது மன வளர்ச்சி குன்றிய சகோதரனால் ஆற்றில் தள்ளிவிடப்பட்டமையோடு வேறும் பல நிகழ்வுகளையும் விவரித்துள்ளமையும் பகிர்ந்துள்ளார். வன்னியில் போரின் போது உயிரிழந்த சிப்பாயொருவர் சிங்கள கிராமம் ஒன்றில் மீண்டும் மறுபிறப்பெடுத்து தான் உயிரிழந்த வன்னியின் இடம் ஒன்றிற்கு சென்று வந்தமை தொடர்பிலான கட்டுரையொன்றும் அந்த நேரம் சிங்கள பத்திரிகைகளில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி பின் தமிழ் பத்திரிகைகளிலும் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.